கோயம்புத்தூர்ல சேலுக்காக இருக்கக்கூடிய வீடுகளை வந்து நம்ம சேனல்ல அடுத்து போஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சொந்தங்கள் அடிக்கடி கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள ஏதாச்சும் வீடு இருக்குமாப்பா? இந்த வீடு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள தான் இருக்குங்க. ஒரே என்ட்ரன்ஸ், ஒரே எக்ஸிட். டிடிசிபி அப்ரூவல் சைட்டு, கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷல் என்னன்னா, வீட்டுக்குள்ள கார்டனுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. லிவிங் ஏரியால ஹை சீலிங் ஸ்ட்ரக்சரா ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி இன்டோக்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 டிஃப்ரெண்ட் சைஸ் பெட்ரூம்ஸ் எல்லாம் இருக்குங்க. வீடு வந்து தெற்கு பார்த்த சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரியான வாசல், 3.25 சென்ட் லேண்ட் ஏரியா, 2200 ஸ்கொயர் ஃபீட்ல ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷனலாகவும் இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் மாடர்னாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டோட பார்க்கிங் 11க்கு 19 அளவில் அமைஞ்சிருக்குங்க. பார்க்கிங் டேல்ஸ்லாம் அலே பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்களா யூனிக்கான டேல் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் இருக்குது. ரைட் சைடில் நல்லா செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்து இந்த இடத்துல 2 வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. கார்டனுக்கான ஸ்பேஸ் அந்த இடத்துல இருக்குங்க. வீட்டுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததும் 16க்கு 21 அளவில் ஒரு பெரிய லிவிங் ஏரியாங்க. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்கை 1/3 ஆஃப் தி அமௌண்ட் வந்து ஹை சீலிங் ஸ்ட்ரக்சராக பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஹேங்கிங் லைட்டு, அங்கே சிஎன்சி கட் ஒர்க்லாம் பண்ண மாதிரியான லைட்டிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. வாலில் பார்த்தீங்களா டெயில் ஒர்க்லாம் வித்தியாசமாக இருக்குது. அது போக இந்த லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. அங்கே வந்து சூப்பராக ஒரு மல்டி மீடியா டிவி யூனிட் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வடக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா ரூமும் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே யூனிட்டோட. இந்த வீட்டில் செப்பரேட்டாக டைனிங் அண்ட் கிச்சன் அமைச்சிருக்குங்க. டைனிங் ஏரியாவோட அளவு வந்து 8க்கு 10 அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய கிராக்கரி யூனிட், அது போக ஹேண்ட் வாஷ் பேஷனுக்கான செட்டப்லாம் இருக்குது. கார்னரில் பார்த்தீங்களா சர்க்குலர் ஷேப்பில் ஒரு ஃபிக்ஸட் விண்டோ இருக்குது. கிச்சனோட அளவு 8க்கு 11ங்க. நல்லா அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்கில் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஃபினிஷிங்க்கு ஏற்ற மாதிரி குவார்ட்ஸ் மெட்டீரியலாக கவுண்டர் அமைச்சிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே யூனிக்கான டைல் ஒர்க்கும் சூஸ் பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம்ங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 அளவில் இருக்குது. பெரிய பெட்ரூம்னால 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் சிஎன்சி கட் ஒர்க்லாம் பண்ணி லைட் ஒர்க்லாம் பண்ண மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. இந்த சைடு நமக்கு வார்ட்ரோப் இருக்குது, விண்டோ செட் இருக்குது, லாஃப்ட் போர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 11 அளவில் நல்லா பெருசாக ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற கான்செப்ட்டில் பிரிச்சிருக்காங்க. அப்படியே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 16க்கு 21 அளவில். இங்கே நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட்லாம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது 2வது பெட்ரூம்ங்க. இந்த வீட்டிலே இருக்கக்கூடிய பெரிய பெட்ரூம் இந்த பெட்ரூம் தான். 16க்கு 16 அளவில் கிங் சைஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வால், அந்த சைடு வால் ஃபுல்லாமே இன்டோக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு வார்ட்ரோப் இருக்குது, விண்டோ செட் இருக்குது, லாஃப்ட் போர்ட் ஒர்க் இருக்குது. இந்த சைடு நமக்கு டிவி யூனிட் இருக்குது, ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் இருக்குங்க. இந்த பெட்ரூம்லேயும் டாய்லெட் கம் பாத்ரூம் பெருசாகவே இருக்குங்க. 4க்கு 8 அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. 2வது பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் வீட்டோட 3வது பெட்ரூம் இருக்குங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரூமே டிஃபரன்ட் சைஸ்ல பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து 8க்கு 16 அளவில் அமைச்சிருக்கு. இந்த சைடு நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது. இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் 5க்கு 8 அளவில் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃப்ரண்ட் காமன் பால்கனி கொடுத்துருக்காங்க. கவர்டு டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. பால்கனிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குங்க. பால்கனி ஏரியாவோட சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ரிலாக்ஸாக உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு திண்ணையும் கட்டியிருக்காங்க. மாடியில் ஃபுல்லாமே தட்டோட டைப்பில் டைல்ஸ் எல்லாம் பதிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் வடவழி லொகேஷன் அமைச்சிருக்குங்க. 1,25,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா டிஸ்பிளேல நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணிட்டு வந்து பாருங்க.